கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை வேளையில் உங்களை வரவேற்கிறோம். இந்த காலையில் கூட தேவனுடைய வார்த்தைகளோடு நாம் தொடங்கும்போது சமாதானம், சந்தோஷம், நம்முடைய வழியில் பாதுகாப்பு எல்லாம் நமக்கு கிடைத்து தேவன் ஆசீர்வாதமாக நடத்துவார். இந்த நாளுக்கான வசனத்தை நம்ம தியானிக்கும்போது மத்தேயு எழுதிய அதிகாரம் 9 நம்ம தியானிப்போம். இதில் ஒரு அற்புதத்தை எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, 4 பேர் ஒரு முடக்குவாதக்காரனை இயேசு கிறிஸ்துக்கிட்ட தூக்கிட்டு கொண்டு வராங்க. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து அவருடைய விசுவாசத்தை கண்டு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நிற்கிற வேத பாதகர்கள்லாம் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தேவதூஷணம் சொல்கிறாரு அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தில் நினச்சிக்கிறாங்க. வெளியே கூட சொல்லலை, நம்முடைய உள்ளத்தில் நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த நினைவுகளை எல்லாம் அறிகிறார். நினைவுகளை அறிந்து அவங்கக்கிட்ட கேட்குறாரு, உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு கேட்குறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, ஒருவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதோ அல்லது அவங்களுடைய நோயை குணமாக்குறதோ எதுவுமே மனுஷனுக்கு என்னன்னா எளிது அல்ல, எளிதான காரியம் இல்லை. அப்போது இந்த வேதபாரர்கள் நினைக்கிறது தப்பா அப்படின்னா அதுவும் தவறு இல்லை. தேவனுக்கு மாத்திரம்தான் இந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நின்றுட்டு சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்ப்பா அப்படின்னா, அவர் தான் தேவன். தேவனுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த காரியத்தை வேதபாரர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாவத்தை மன்னிக்க இவர் யாருன்னு கேட்குறாங்க. இவர் தேவன் என்பதை அறியாதபடிக்கு அவருடைய இருதயங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஏன் கட்டப்பட்டிருக்குன்னா, அவங்க இயேசுவை பார்க்கல. இயேசு யாருன்றது அவங்க அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தாங்க. வேதத்தை பார்க்குறாங்க, வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை விசுவசிக்கிறாங்க. ஆனால் அந்த வேதத்தில் இருக்கிறவர் தான் இவர் அப்படின்றத அறியாதபடி அவருடைய இருதயம் கட்டப்பட்டிருக்குது. எனவே பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்ம அறிந்து கொள்ளாதபடி நம்முடைய இருதயம் கட்டப்பட்டு இருக்கிற காரணத்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உலகத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வர பாடுகளையும் வேதனைகளையும் நம்ம பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய முகம் தேவனை நோக்கி பார்க்கும்போது தான் இந்த உலகம் நம்மளை அழுத்தாது, நம்மளை இந்த உலகம் கட்டாமல் இருக்கும். இந்த திமிர்வாதக்காரன் தன்னுடைய பாவத்தால் கட்டப்பட்டு முடக்கப்பட்டவனாக கிடக்கிறான். எழுந்து நடக்க முடியாதவனாக இருக்கிறான். அவனுடைய பாவங்கள் அவிழ்க்கப்படும் போது, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் போது எழுந்து நடக்கிறான். அதுபோல் நம்முடைய பாவங்களை, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பாவங்கள் நம்மளை கட்டி வச்சுருக்கோம். நம்ம இந்த உலகத்தில் பாவம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லாருமே பாவம் செய்தவங்க தான். ஆனால் சில பேர் தேவன்கிட்ட வந்து உறவாடி அவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கையில் தன்னுடைய பாவங்கள்லேருந்து அவிழ்க்கப்பட்டு எழுந்து நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை ஈஸியாக ஓட்டுறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் தன் பாவத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறன்ற விஷயத்தை அறியாமல் கட்டப்பட்ட சூழலில்
உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷத்தை போட்டுக்கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டு பாவக்கட்டில் கிடக்கிறாங்க. நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பாவத்துக்குள்ளாக விழுந்து கிடக்கிற சூழலில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பாவத்தில் தான் வாழறன்றத அறியாதவர்களாகவே சில பேர் இருக்கிறாங்க. எனவே பிரியமானவர்களே, நம் உள்ளத்தில் இருக்கிற நம்ம எப்படிப்பட்ட கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத அறிந்து கொள்ள தேவன்கிட்ட வரணும். அப்போ தான் தேவன் பார்த்து நம்முடைய இருதயத்தின் கட்டுகளை அவிழ்த்து நம்முடைய இருதயத்தை நிரப்புவார். அவருடைய சமாதானத்தாலையும் அவருடைய சந்தோஷத்தாலையும் தேவனுடைய ராஜ்யத்தாலையும் அவருடைய இருதயத்தை நம்முடைய இருதயங்களால் நிரப்புவார். எனவே பிரியமானவர்களே, இன்றே நம்ம தேவன்கிட்ட போவோம். நம்முடைய இருதயத்தின் கட்டுகளை அவிழ்த்து எழுந்து பிரகாசிக்க கிருபை கேட்போம். அவர் நமக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம இருதயத்தை முழு உள்ளத்தோடு தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம பாவக்கட்டிலிருந்து வெளியே வரவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கவும் தேவன்கிட்ட கெஞ்சி மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட இந்த திமிர்வாதக்காரன் உம்மை நோக்கி அழைத்து வந்தது போல நாங்களும் இன்று உம்மை நோக்கி ஓடி வருகிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தில் சமாதான சந்தோஷம் நிம்மதி வராதபடிக்கு எங்களை கட்டி வச்சிருக்கிற எங்களுடைய பாவங்களை மன்னித்து தகப்பனே, எங்களை எழுந்து நடக்க உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளை கொடுங்கப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் தைரியத்தோடும் பலத்தோடும் நடந்து நீர் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தை ஓட எங்களை கிருபை தாருங்கப்பா. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உம்முடைய இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.